உண்மையை சொல்ல. உண்மையில் என்ன நடந்தது என்று புரியாத குழப்பத்தில் வேதிகா நின்றிருந்தாள். பின் அங்கிருந்து இருவரும் கேபில் வீட்டிற்கு கிளம்பினர். அண்ணா, அடையார் போகணும். ஓகே மேடம். எப்பவும் பிஸியா இருக்கிற ரோடு இன்னைக்கு வெறிச்சோடி இருக்கு. என்னாச்சு? விஷயமே தெரியாதா மேடம்? இன்னைக்கு யாரோ ஒரு டெலிவரி பையன் மினிஸ்டர் மகனை அடி புரட்டி எடுத்துட்டான் போல. அதான் ரோடு வெறிச்சோடி கிடக்கு. நாடி நரம்பெல்லாம் ரத்த வெறி ஊறி போனவனாலதான் இவ்வளவு கொடூரமா அடிக்க முடியும்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் பயந்து போயிருக்காங்களாம் என்று கேப் டிரைவர் உற்சாகமாக சொல்ல வேதிகா சர்வாவை ஓரக்கண்ணில் பார்த்தாள். சர்வா எதுவும் நடக்காதது போல அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். சில நிமிடங்களில் வேதிகாவின் வீடும் வந்தது. எதுவும் பேசாமல் வீட்டிற்கு உள்ளே போன சர்வாவிடம் வேதிகா, சர்வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உண்மையிலே நீ யாரு? காலையில நீ அடிச்ச அந்த மினிஸ்டர் பையனும் அவனோட ஆட்களும் ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறாங்க. மினிஸ்டர்ஸ், போலீஸ் எல்லாருமே உன் மேல ஆக்ஷன் எடுக்க பயப்படுறாங்க. லோன் தரமாட்டேன்னு சொன்ன அந்த பேங்க் மேனேஜர் நீ பேசினதுக்கு அப்புறம் கால்ல விழுந்து பணத்தை தரேன்னு சொல்றான். நீ யாரு? மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்த என்று வேதிகா கேள்விகளால் துளைக்க சர்வா எதுவும் பேசாமல் உள்ளே சென்று கதவை மூடி திரும்பி நின்றான். வேதிகாவின் கேள்விகள் சர்வாவின் காதுகளில் எதிரொலிக்க சர்வாவுக்கு தனது கடந்த கால நினைவுகள் கண்முன் பிளாஷ் ஆக்கின. உண்மையில நான் யாரு? பாம்பேல எனக்கு என்ன நடந்துச்சு? எனக்கும் தி கிரேட் டைகர் ராஜனுக்கு உள்ள தொடர்பு என்னன்னு முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.